வணக்கம். பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வரைக்கும் கெடு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாலும் சரி, கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அதிமுக டீம் சந்திக்க வேண்டி வரும். குறிப்பாக வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து நம்மளை சசிகலா, ஓபிஎஸ் மாதிரி நம்மளையும் காலி பண்ணிடுவாரோ, கட்சியை விட்டு வெளியே துரத்திடுவாரா, இல்லை கட்சிக்குள்ளே இருந்து நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷம். பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பொதுக்கூட்டம் மேடையில் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் எதிர்பார்ப்பில் இருந்தார். ஆனால் அப்படி யாருமே அங்கே போகவே இல்லை. அதனால அவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். அவருங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படலை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா இவங்க வீடு வீடாக போயிட்டாங்கல்ல. பிரேமலதா வீட்டுக்கு போய் அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களும் இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிக தொகுதிகளை கேட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் வீட்டுக்கு சிவி சண்முகத்தை அனுப்பிச்சு விட்டு போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா அவரு 2 தடவை பேசிட்டு வந்துட்டாரு. ஒரு சரியான பதிலே கிடைக்கவே இல்லை. கூட்டணி வைக்கிறதுக்கு, எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களும் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக என்ன நிலைக்குது அப்படிங்கிறது இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் பொதுக்கூட்டத்தில் அவங்க ஏறிடுவாங்க, ஸ்டேஜில் இவங்க உட்காருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா பாமக, தேமுதிக இவங்க யாருமே போகல அப்படின்னா இவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு வேளை நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் பாஜக மேலிடம் வேறு கணக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை, எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எடப்பாடி பழனிசாமி நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் பெருசாக எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நம்ம பாஜகவோட போனோம்னா நம்மளுடைய பேச்சை யாருமே மதிக்க மாட்டாங்க, ஏற்கனவே கட்சிக்குள்ளே 1008 குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக உதவி செய்கிற தலைவர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த மாதிரி தலைகள் எல்லாமே இருக்குது. இவங்க மேலெல்லாம் ஏகப்பட்ட வழக்கெல்லாம் இருக்குது. விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. குட்கா வழக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி டீமே பயங்கரமாக போயிடும். ஆனால் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க தானே மாட்டுவாங்க, கட்சியை தான் நம்ம கைப்பற்றிட்டோம்ல, இவங்க மாட்டினா மாட்டிட்டு போகிறாங்க, இவங்க சட்ட ரீதியாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை அப்படியே நம்ம பக்கத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் அதுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா வேலுமணி, தங்கமணியெல்லாம் பாஜகவை எதிர்க்க வேணான்னு சொல்கிறாங்க, கூட்டணிக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலங்க, பிரதமர் மோடி எங்களை ரொம்ப அதிகபட்சமான ஒரு அக்கறையோட, அன்போட எங்களை கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதனால் நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம், மக்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம கூட்டணி வச்சு நிற்கிறதாங்க நல்லது, நம்ம கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே வரலங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரனோட மறைமுகமான பேச்சுவார்த்தையை பாஜக பயன்படுத்தினாலும் இன்றைக்கி அண்ணாமலை கூட ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேரும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இனிமேல் வரமாட்டார், எடப்பாடி பழனிசாமி இனிமேல் அவர்கிட்ட போய் நிற்கிறது வேஸ்ட்டு, அவர் கூட கூட்டணி இல்லை, அவர் ஜெயிக்கிறதும் கஷ்டம், ஏன்னா கொங்கு பெல்ட்லேயே நாங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நாங்கள் அதிக அளவில் வாக்கு சதவீதம் பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னையா செல்வாக்கு இருக்குது, அந்த மனுஷன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்களே புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்காங்க. சும்மா சீனை போட்டுக்கிட்டு கிடக்கிறாரு இவர், கண்டிப்பாக பாஜக சும்மா விடாது, பழிவாங்க, கண்டிப்பாக பழிவாங்க. சாதாரண பெரிய பெரிய கட்சிகளையே காலி பண்ணி விட்டாங்க மகாராஷ்டிராவிலெல்லாம். அந்த மாதிரி சூழ்நிலை இவருக்கு ஏற்படாமல் போயிடுமா, அப்படியே தூக்கி உள்ளே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க, ஏதாவது ஒரு கேஸை தட்டி விட்ருவாங்க. இவருக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணாமல் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணாலே வேலை சோழி முடிஞ்சு, எடப்பாடி டீமே கலகலத்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ எடப்பாடி பழனிசாமியோட பதிலை எதிர்பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பாஜக மேலிடம் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அந்த நடவடிக்கை மிக மிக அதிமுக எடப்பாடி டீமை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.